என்னங்க மறுபடியும் சினிமாவுக்கு போயிட்டாரு, பின்ன என்ன நான் கோட்டையில் போய் கஜானாவை திறந்து பணம் எடுப்பேன்னா? வேலைக்கு தான் போய் ஆகணும். நான் நீங்க எடுக்கிறது உங்களுக்கு சொந்தமானதல்ல, அவங்க கொடுக்கறது தான் சொந்தமானது. நிஜமாவே நான் சொல்றேன், இவங்களுக்கு 40 வருஷம் முன்னாடி சொன்னதை சொல்றேன், அதோட விளைவுகளை நீங்கள் வியந்து பார்க்கத்தான் போகிறீர்கள். உலகம் பார்க்கறது இருக்கட்டும், நீங்களே வியந்து பார்ப்பீர்கள். நீங்க முழு நேர அரசியல்வாதி இல்லைங்கிறாங்க. ஏங்க அரசியல்வாதி எல்லாம் உட்காந்து சீட்டாடுற போட்டோ எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்ப அந்த முழு நேர அரசியல்வாதி எவனுமே இல்லை என்று பெரியார் சொன்னதுதான் கரெக்ட். யாரும் நமக்கு விரோதி கிடையாது. ஏன்னா எனக்கு பெரிய இடைஞ்சல்கள் கொடுத்தவங்கலாம் நான் இன்னைக்கு பார்த்து வணக்கம் சொல்லிட்டு தான் இருக்கேன். நீங்க எடுக்கிறது உங்களுக்கு சொந்தமானதல்ல, அவங்க கொடுக்கிறது தான் சொந்தமானது. இதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். 26 நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். இதை நான் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்ல வைத்தால், இதுக்கு முன்னாடி தலைவன், நிகரில்லா தலைவன் நீங்க சொன்னதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாமல் போயிடும். இதை என்னுடைய அன்பு கட்டளையாக நீங்கள் ஏற்க வேண்டும். அப்பத்தான் நீங்க என்னை தலைவன் என்று சொல்வதை நான் நம்பும் நிலைமை வரும். அதை நீங்க பண்ணுங்க. நிஜமாவே நான் சொல்றேன், இவங்களுக்கு 40 வருஷம் முன்னாடி சொன்னதை சொல்றேன், அதோட விளைவுகளை நீங்கள் வியந்து பார்க்கத்தான் போகிறீர்கள். உலகம் பார்க்கறது இருக்கட்டும், நீங்களே வியந்து பார்ப்பீர்கள். கொஞ்சம் அப்படி நகர்ந்தோன்னா என்ன ஆகுதுங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்ப பட் பொறுமை வேண்டும் தான். இது ஒரு வித்தியாசமான விவசாயம். போட்டுட்டு அப்படி தோண்டி தோண்டி மண்ணை நோண்டி நோண்டி விதை வளர்ந்துருச்சான்னு பார்த்துட்டு இருந்தா வளராது. அடுத்து போய் தண்ணி போட்டுட்டு வரணும், ஊற்றணும், நீங்கள் தூங்குறத படி தூங்கிட்டு இருக்கணும், காலையில் எந்திரிக்கணும், பல் துளக்கணும், அதெல்லாம் அந்த ஆரோக்கியம்லாம் இருக்கணும். நானும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னங்க மறுபடியும் சினிமாவுக்கு போயிட்டாரு, பின்ன என்ன நான் கோட்டையில் போய் கஜானாவை திறந்து பணம் எடுப்பேன்னா? வேலைக்கு தான் போய் ஆகணும். நான் ஒரு கூட்டம் நடந்துட்டேன்னா காசு வேணும். உங்ககிட்ட இருக்கா? எவ்வளோ இருக்கு? சரி, என்கிட்ட உள்ள இருக்க போட்டு நடத்துங்க கூட்டம். அப்படித்தான் நடக்குது இந்த கூட்டங்கள்லாம். அதனாலதான் என்னால சொல்ல முடியுது, ரேடு விடுறியா விடு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அந்த தைரியத்தில் தான் சொல்றேன். அந்த தைரியம் தொடரும். அப்படின்னா நான் வேலை செய்யணும். என் சினிமாவுக்கு போறத கேவலமா பேசுறாங்க. நீங்க முழு நேர அரசியல்வாதி இல்லைங்கிறாங்க. ஏங்க அரசியல்வாதி எல்லாம் உட்காந்து சீட்டாடுற போட்டோ எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பெரிய பெரிய தலைவர்கள் சீட்டாடுறதையும் டின்னர் சாப்பிட்றதையும் பார்த்துருக்கேன். அப்ப அந்த முழு நேர அரசியல்வாதி எவனுமே இல்லை என்று பெரியார் சொன்னதுதான் கரெக்ட். 8 மணி நேரம் தூங்குறவன் எவனுமே முழு நேர அரசியல்வாதி இல்லை. ஏன்னா வேற கனவுல எல்லாம் இருப்பான். ஆக இந்த முழு நேர அரசியல்வாதி இல்லைங்கிற விமர்சனமே எங்களுக்கு பொருந்தாது. இருக்கிற நேரத்தில் ஒழுங்கா வேலை செஞ்சா போதுமானது. அது நடந்திருந்ததுன்னா நம்ம கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? இருக்கிற அந்த 9 to 5 செய்ய வேண்டிய வேலை செஞ்சா நாடே முன்னேறிடுவேன். செய்யறது இல்லை. நாம செய்யற வேலை கரெக்டா செய்யுங்கன்னு தான் நான் சொல்றேன். முழு நேர அரசியல்வாதியாகி குடும்பத்தெல்லாம் தெருவில் விட்டுட்டு என் கூட வாங்கன்னு நான் சொல்ல. தெருவில் வாங்க, ஆனா குடும்பம் நல்லா இருக்கணும். நான் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் எந்த தியாகமும் பண்ணல. நான் காந்தியாரின் தோழன், தொண்டன், மாணவன், விமர்சகனும் கூட. அந்த அளவுக்கு நாம நம்மை வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் முன்னுதாரணமாக நம்மை காட்ட முன்வந்தார். அதுக்காக இன்னைக்கு இந்தியா வேற. நான் அதனாலதான் ஒவ்வொரு வீட்லயும் நூல் நூத்துட்டு இருக்கேங்கிறத மாத்தி கொண்டு போய் இங்க நூத்த நூலை அமெரிக்காவில் ஊத்துக்கிட்டு இருக்கேன். இங்க வைக்க வேணாம். அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன். நான் என்னுடைய சினிமா, என்னுடைய பேச்சு, என்னுடைய தோழர்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாமே என்னுடைய பயணத்தை நோக்கி நான் தேர்ந்தவர்கள் தான்.
பயண வழியில் கிடைத்தவர்கள் தான். அதனால் அவங்க ஒரே மாதிரியா இருக்காங்களே, நீங்க தேர்ந்தெடுக்கிற ஆளுகள் தான். அவர்கள் என்னை தேர்ந்தார்கள். என் பயணத்தின் போது நான் அப்படியே பார்த்தா தோல்ல கை போட்டாங்க, நானும் தோல்ல கை போட்டேன். அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறோம். இதில் ஒருவரை ஒருவர் இடறிவிடும் வேலை செய்தால் நான் உங்கள் தோளிலிருந்து கையை எடுத்து விடுவேன். இது புரியும் என்று நான் நினைக்கிறேன். காரணம், எல்லோருமே புனிதர்கள் நிறைந்த அரங்கத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை பத்தி எனக்கு தெரியும். என்னை எப்படி அடிச்சு வளர்த்தாங்க, எத்தனை தப்பு பண்ணி நான் என்னுடைய சிந்தனையை செதுக்கி கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். எப்படியெல்லாம் இந்த உலகம் நம்மை, அதுவும் அரசியல் உலகம் நம்மை ஈர்க்கும் என்பதும் என்ன தெரியும். இப்படி வாங்க இப்படி வாங்கன்னு கூட்டிட்டு போய் அங்கதான் இருக்கு கஜானா, உடைச்சு திறந்துடலாம், நீங்க வாங்கல, ஒரு கடப்பாறை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. மாட்டேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் வரணும். இது அல்ல என்னுடைய தொழில். பழகு தொழில் ஒன்று எனக்கு இருக்கிறது. இது நான் செய்ய வேண்டிய கடமை என்று நினைத்து நான் வந்தது போல் நீங்களும் வர வேண்டும் என்பதுதான் உங்களிடம் நான் மன்றாடி கேட்டுக்கொள்வது. அதிலிருந்து மாறிடாதீங்க. அப்புறம் நம்ம ஒரு கூட்டம் இல்லை, அதுக்கு சாப்பிட்றதுக்காக அப்படியே ஒன்றாக்கூடிய காக்காய் கூட்டம் ஆயிடும், அப்புறம் பறந்து போகணும். இது நாம் ஒரு சங்கமம். அப்படி இருக்க வேண்டும் என்றால் நேர்மை, மற்ற கட்சிக்காரங்க இப்ப சொல்றாங்கல்ல, தொடர்ந்து சொல்ல வைங்க. ஐயோ இவங்க 26லயும் இப்படி இருந்தா மக்களுக்கும் தெரிஞ்சு போயிடுவேன்னு பயப்பட்டவங்க. யாரும் நமக்கு விரோதி கிடையாது. ஏன்னா எனக்கு பெரிய இடைஞ்சல்கள் கொடுத்தவங்கலாம் நான் இன்னைக்கு பார்த்து வணக்கம் சொல்லிட்டு தான் இருக்கேன். துரத்தி நாட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்க போல் இருக்குன்னு நான் நடத்திட்டு இருந்தவங்களாம் பார்த்து நல்லா அன்பா வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அன்பு நான் அன்றாடம் பழகுவது, அறிவு நான் அன்றாடம் வளர்த்து கொள்ள முயற்சிப்பது. இது ரெண்டும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். மற்றபடி இந்த சின்ன குஸ்திகளுக்கெல்லாம் என் மேல மண்ணும் ஒட்டாது. அது கீழே விழுந்தவங்களுக்கு தெரியும். நன்றி. உங்களுக்கு நாளை நமதே என்பதற்கான அர்த்தம் விளங்கி இருக்கும். அதில் பூடகமான கருத்து இப்ப எனக்கு என்னன்னு கேட்க ஆரம்பிக்காதீங்கிறது தான். நாளை நமதாகும். அதை கட்டுவித்த சிற்பிகள் நாம் ஆவோம். அதுதான். நாளை ஆகணும்னா இன்னைக்கு நாளைக்கு நாளன்னைக்கு எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதை செய்யுங்கள். நாளை நிச்சயம் நமதே. வணக்கம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.